வணக்கம். நம்ம R.S Catering Avadi நம்ம ஆல்ரெடி மேரேஜஸ்க்கு இந்த மாதிரி பார்ட்டிஸ் வெட்டிங்ஸு எல்லாத்துக்குமே பிரியாணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன ஒன்று புதுசாக என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து வித் மெஷர்மெண்ட்டோட அளவோட எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பல்க் குவான்டிட்டி 1000-2000 பேருக்குலாம் எப்படி பிரெட் அல்வா, கத்திரிக்காய் அந்த மாதிரி பிரியாணி எல்லாமே எப்படி மேக்கிங் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் இனிமேட்டு சொல்லித்தர போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் பெரிய அளவு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவு இல்லை, சின்ன அளவும் சொல்லுவோம். ஒரு பிரெட் பாக்கெட்னாலும் ஓகே, 2 பாக்கெட்டு அந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி எல்லா ஐட்டம்ஸும் வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி எல்லா ஐட்டம்ஸும் இனிமேட்டு ஒரு வீடியோவாக இனிமேட்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோ ட்ரை பண்ணலான்னு சொன்னீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் சொல்கிற ஐட்டமை நம்ம ட்ரை பண்ணலாம். அளவெல்லாம் நம்ம ஒரு ஐட்டமாக போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேறு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை ரீப்ளே பண்ணுறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு காட்ட போகிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம 35 கிலோ வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம் மேரேஜுக்கு. அது என்னென்ன அளவுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இது செய்முறை எப்படி செய்யணுன்றதை சொல்லிடுறேன். முதல்ல வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில், பாம் ஆயில் உங்கள் விருப்பம். இல்லை நல்ல நெல்லை கொடுத்தா இன்னும் அதை விட உங்களுக்கு டேஸ்ட் நல்லா உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். 35 கிலோ கத்திரிக்காய், அது 1 கிலோ கத்திரிக்காய் வந்து 300 ml உங்களுக்கு அளவு. சரிங்களா? $10 லிட்டர் 500 ml கணக்கு. சரிங்களா? அதில் வந்து ஒரு 8 லிட்டர் வந்து இப்போ கொடுத்துக்கலாம். மீதி மேலே வந்து ஒரு 2 லிட்டர் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் சக்கரை கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் இன்னும் உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறேன். மொத்தம் 8 லிட்டர் இதில் கொடுங்க, மீதி 2.5 லிட்டர் வந்து மேலே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு 1 கிலோ மிளகு, ஃபஸ்ட்டு மிளகு போட்டுருங்க. மிளகு போட்டுட்டு நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மிளகு நல்லா வெடிக்கணும். உங்களுக்கு எண்ணெயில் நல்லா வெடிச்சிட்ட பிறகு கடுகு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மிளகு வந்து உங்களுக்கு நல்லா இப்போ தான் வெடிக்கிற ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி 35 கிலோ நம்ம செய்கிறோன்னா நம்ம வந்து விறகடுப்பில் செய்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஏன் விறகடுப்பில் செய்கிறோன்னா வந்து விறகடுப்பில் செஞ்சால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு கேஸ் அடுப்புனா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் விருப்பம் விறகடுப்பு செய்யறதுனா கேஸ்லேயே செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது இல்லாமல் வந்து நம்ம 1 கிலோ செய்கிறது எப்படி, 2 கிலோ செய்கிறது அதோட மெஷர்மெண்ட்டு நான் தனியாக உங்களுக்கு சின்ன வீடியோவில் பார்த்து அது எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு சின்னதில் அளவு கொஞ்சம் மாறுபடும், கம்மியாக இருக்கும். பெருசில் அளவு கொஞ்சம் மாறுபடும். கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசு போக உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ மிளகு வந்து நல்லா வெடிக்க போகுது. மிளகு வந்து நல்லா வெடிக்கணும். உங்களுக்கு வெடிக்கிற அந்த சவுண்டு கேட்கும் போது தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் போடணும். மிளகு வெடிக்கிற சவுண்டு கேட்டோன்னா ஒரு 3/4 கிலோ கடுகு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 750 கிராம் கடுகு. இப்போ உங்களுக்கு இந்த சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கடுகு மிளகு நல்லா இப்படி வந்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும் போது வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து கத்திரிக்காய் பச்சடிக்கு உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். இப்போ இதுக்கு மட்டும் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 கிலோ வெங்காயம் இல்லை ஒரு 5 கிலோ வெங்காயம், அது நம்ம கையளவு தான். 5 கிலோ வெங்காயம் இருந்தால் உங்களுக்கு போதும். கொஞ்சமாக வெங்காயம் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் லைட்டாக கலர் மாறும்போது அடுத்து வந்து பூண்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டு நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. 2.5 கிலோ பூண்டு பேஸ்ட்டு, சும்மா ஒரு கையளவு கருவேப்பிலை. பூண்டு கொடுத்து முடித்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம கருவேப்பிலை போட்ட பிறகு பச்சை மிளகா வந்து ஒரு 750 கிராம் இருந்தால் போதும். 750 கிராம் பச்சை மிளகா. இப்போ நல்லா உங்களுக்கு பூண்டு வந்து லைட்டாக உங்களுக்கு கலர் லைட்டாக மாறின உடனே நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் கொடுத்துருங்க.
இது வந்து 35 கிலோ கத்திரிக்காய் வந்து 4ஆ கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து நாட்டு கத்திரிக்காய். உங்களுக்கு நம்ம உஜாலா கத்திரிக்காய் இல்லை, நாட்டு கத்திரிக்காயில் செய்கிறோம். நாட்டு கத்திரிக்காயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உஜாலாவும் நல்லாயிருக்கும். அதை விட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று உஜாலா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நாட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று நீங்கள் கத்திரிக்காய் வந்து 4ஆக போட்டுக்கோங்க. நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் கட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு மஞ்சத்தூள் ஒரு 200 கிராம் இருந்தால் போதும் உங்களுக்கு. மஞ்சத்தூள் நல்லா கொடுத்தா தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா வரும் உங்களுக்கு. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேரும் போது தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். 200 கிராம் போட்டுக்கோங்க போதும். நல்லா வந்து எண்ணெய் இப்போ கத்திரிக்காய் கொடுத்தோன்னா நம்ம வந்து தண்ணியெலாம் கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே எவ்வளோக்கு கத்திரிக்காய் வந்து கொலைய வைக்க முடியுமோ கொலைய வச்சிடணும். ஸ்னாப்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக தண்ணி கொடுக்காதீங்க, வெறும் எண்ணெயிலே. ஏன்னா இதோட பேரே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் உங்களுக்கு. எவ்வளோக்கு எண்ணெயிலே உங்களுக்கு கக்குதோ அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதனால் தண்ணி கொடுக்காதீங்க. லாஸ்ட்டாக தேவைன்னா அடியில் வந்து தீ உட்காரும் போது, அடி பிடிக்கும் போது வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு சூடு இறங்க உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா இதிலே வேக ஆரம்பிக்கும். இப்போ தெரிஞ்சுங்களா, ஃபஸ்ட்டு போட்டதை விட இப்போ பாருங்கள் வெந்திருக்கு. இன்னும் நல்லா வேகணும், ஃபுல்லாக உடையிற வரைக்கும் உப்பு எதுவுமே கொடுக்கக்கூடாது. உப்பு வந்து இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொடுக்கணும். இதில் வெறும் வந்து கத்திரிக்காய் கொடுத்து நம்ம மஞ்சத்தூள் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இப்போ பாதி உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து பாதி ஸ்னாப்ஸ் ஆகி முடிஞ்ச உடனே உப்பு கொடுக்கணும். உப்பு கொடுங்க. இது வந்து 1 கிலோ உப்பு உங்களுக்கு. 1 கிலோ நான் கொஞ்சம் மட்டும் நிப்பாட்டிட்டு ஒரு 800 கிராம் கொடுக்குறேன். 800 கிராம் 900 கிராம் கொடுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து தேவைன்னா மேலே போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ணுறது கஷ்டம். இப்போதைக்கு 800 கிராம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு 50% உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா உடஞ்ச உடனே அடுத்து வந்து தக்காளி கொடுங்க. இது எவ்வளோ தக்காளின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 கிலோ இருக்கும். ரொம்ப புளிப்பு தேவையில்ல. இந்த 6 கிலோ போதும் உங்களுக்கு. நம்ம இது இல்லாமல் மேலே புளி ஊற்றும் போது புளிப்பு உங்களுக்கு நல்லா கிடச்சிரும். கத்திரிக்காய் பச்சியில் ரொம்ப முக்கியம் வந்து புளிப்பு நல்லா உங்களுக்கு இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 6 கிலோ தக்காளி கொஞ்சம் கட்டமாக வெட்டி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் ஒரு 50% வேகும் போது இது போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேயே போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாமே நல்லா வந்து ஆயில் நல்லா குடிச்சு ஒரு 60% வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆயில் வந்து இதை பாருங்கள் ஃபுல்லாக வேகணும். நல்லா உங்களுக்கு எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வேக விடணும். ப்ளஸ் தண்ணி மட்டும் எதுவுமே கொடுக்கக்கூடாது. எண்ணெய் மட்டும்தான். இது பேரே எண்ணெய் கத்திரிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து கீழே எண்ணெய் பாருங்கள், இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகணும். தண்ணியே கொடுக்கக்கூடாது. இதிலே தான் எண்ணெயிலே தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி வெந்து கீழே வந்து அடி பிடிக்கும் போது தான் நெக்ஸ்ட் அடுத்த ஐட்டம் கொடுக்கணும். நல்லா வந்து கத்திரிக்காய் உடையணும், வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் மிளகாத்தூள் காரம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ உப்பு ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். நல்லா வெந்துட்ட பிறகு தான் மிளகாத்தூள் மீதி ஐட்டம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஒரு 65% நல்லா பாயிலிங் ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம கொடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா நமக்கு டைட்னஸ் வராது, கெட்டியாக இருக்காது. இப்போ வந்து 35 கிலோ கத்திரிக்காய் ஓகேங்களா. 5 கிலோவுக்கு 50 கிராம் கணக்கு ஓகேங்களா. அப்போ வந்து 10 கிலோவுக்கு 100 கிராம், 35 கிலோவுக்கு வந்து 350 கிராம் மிளகாத்தூள் கணக்கு ஓகேங்களா. மிளகாத்தூள் நீங்கள் இது பண்ணும்போது இந்த 50 கிராம் பாக்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. 350 கிராம் மிளகாத்தூள். இப்போ வந்து தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் கொடுத்தா போதும். இப்போ நமக்கு வந்து பெருசு போட்டு நமக்கு அளவு வந்து கையிலே தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 300 கிராம் தனியாத்தூள். இப்போ இந்த அளவுக்கு மிளகாத்தூள் தனியாத்தூளுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு கலர் பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் இந்த 3ம் சேர்ந்து எண்ணெயில் வரும்போது உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ரொம்பவும் பாயிலிங்கில் விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா இது பாருங்கள் இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெந்தாலே போதும் உங்களுக்கு. மீதி வந்து நம்ம வந்து விறகடுப்பில் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதிலே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு தம் ஆகிடும். கேஸ்னால் கூட நம்ம நல்லா வந்து பாயிலிங் கொடுத்துட்டு மீதி பண்ணலாம். விறகுனும் போது பாயிலிங் கம்மியாக கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம தம்மு போடும் போது உங்களுக்கு கரெக்டாக பாயிலிங் வந்துடும். இந்த அளவுக்கு பார்த்துக்குவோம். எண்ணெய் வந்து நல்லா மேலே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம 2.5 கிலோ புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது 2.5 கிலோ புளி நல்லா திக்காக அந்த மாதிரி கரைச்சிக்கணும்.
ஓகேங்களா. நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கணும். புளி ஊற வைக்கும் போது நீங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பில் சால்ட் சும்மா ஒரு கையளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு நல்லா தெரியும். இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம எள்ளு வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கோம். இந்த எள்ளு வேர்க்கடலை பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் நல்லா திரியாக அரைக்கணும். ஃபுல்லாக நைஸாலாம் நம்ம அரவை மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி திரியா எள்ளு அளவு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. எள்ளு எவ்வளோ வேர்க்கடலை எவ்வளோன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுட்டு இதை வந்து இந்த புளியோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் தனியாத்தூள் கொடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்ட பிறகு புளி எள்ளு வேர்க்கடலை நம்ம ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடணும். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு இதுவாகி எண்ணெய் ஃபுல்லாக மேலே கக்கிடுச்சு. இது கக்கினாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து கத்திரிக்காய் ரெடியாக இருக்குன்னு. உப்பு காரம் மட்டும் நம்ம பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் வந்து ஓரளவுக்கு போதுமான அளவு இருக்குது. நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் தேவைப்படுது, அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 180 கிராம் நம்ம உப்பு கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க, 1 கிலோவுக்கு வந்து 20 கிராம் கம்மி. 1 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஃபுல்லாக மேலே கக்கி நல்லா மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இதுதான் உங்களுக்கு கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாகவும் உடையக்கூடாது, அதுக்குன்னு வேகாமே இருக்கக்கூடாது. 70% இருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம புளிப்பு என்ன கம்மியாக இருந்தால் மாதிரினா நம்ம இன்னும் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஏற்றிக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்குது. 2.5 கிலோ புளி வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து ஒரு 250 கிராம் சீரகப்பொடி. சீரகப்பொடி பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே போட்டுட்டு கிண்டக்கூடாது. மேலே போட்டுட்டு அப்படியே மூடி போட்டுடணும். இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் நம்ம கீழே. ரைட்டாக எடுத்துருங்க. சீரகப்பொடி தூவிட்டு நீங்கள் கலரி விடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த சூட்டில் வந்து அப்படியே உங்களுக்கு கீழே வந்து எசன்ஸ் இறங்கும். 250 கிராம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோதான், கத்திரிக்காய் உங்களுக்கு இதோட முடிஞ்சது. லாஸ்ட்டாக வந்து வேணும்னா உப்பு காரம் நீங்கள் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு இல்லை காரம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் வேணா கூட மேலே ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நீங்கள் இறக்கணும். போதும், அதுக்கு மேலே கம்மி கொஞ்சம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வீடியோ நம்ம ஆர்எஸ் கேட்டரிங்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம பெருசாக செய்கிறதையும் போடுறோம், சின்னதாக பண்ணுறதையும் போடுறோம். உங்களுக்கு சின்னதாக பண்ணும்போது நான் உங்களுக்கு அளவு 1 கிலோ 2 கிலோ அளவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக பண்ணுறதோட அளவும் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் வேறு எதனா உங்களுக்கு ஐட்டம்ஸ் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஐட்டத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் சைட்லேருந்து எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க.